உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என் போன்ல சில போட்டோஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு நான் பார்த்த இந்த போட்டோஸ் அடுத்த செகண்ட் ஊரே பார்க்கும். எப்படி வசதி? விஜி 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 இங்கதான் இருக்கியா? நீ கத்திக்கிட்டே வரனே, ஒரு சத்தம் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவே. நீ உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? இங்க தானே படிச்சுட்டு இருக்கேன். என்ன கேட்டேன்னு நீ இப்படி எரிஞ்சு விழுற? வடை ஏதாவது வாங்கி தரட்டுமான்னு கேட்க வந்தேன். ஒண்ணும் வேணாம், பேசாம போ. என்ன படிக்க விடு, தொந்தரவு பண்ணாத. சரிடி, தொந்தரவு பண்ணல. கல்லு மண்ணும் சுமந்து இவ்வளவுதான் என்னால படிக்க வைக்க முடியும். நகை நட்டு காசு பணம் சேர்த்து வைக்கலடி ஆத்தா. நல்லா படி, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதி. இந்த மாதிரி ஒரு கல்லு வீடு கட்டி ஒழுகாத வீட்டுல ஒரு ராத்திரி படுத்து தூங்குனா நிம்மதியா நான் கண்ணை மூடிப்பேன். கார்ல ஆதியை ஏதோ சைட்டை பார்க்க வந்திருக்காரு. நான் போறேன், நீ படி. போலாம் வா. என்ன யாரையுமே காணும்? வாங்க சார், வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? இல்ல, ஆட்கள் எல்லாரையும் வர சொல்லுங்க. சரிங்க சார். இந்தாங்க இந்தாங்க சார். பரவாயில்ல சார், உட்காருங்க சார். அம்மா உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காருங்க சார். தேங்க்ஸ். உட்கார். சார் எல்லாரும் வராங்க சார். வாங்க. வணக்கம் ஐயா. பவி, பழனி அண்ணா. வணக்கம் மேஸ்திரி. உங்கள கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இவங்க தான் அரவிந்த் அண்ணனோட வைஃப் பவித்ரா. வணக்கம். இனிமே நம்ம சைட்டுக்கு இவங்க தான் இன்சார்ஜ். வேலை இப்ப போயிட்டு இருக்கிற வேகத்துல போனா கண்டிப்பா நம்மளால ஆன் டைம்ல முடிச்சு கொடுக்க முடியாது. அதனால உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் எனக்கு தேவை. வேலை இன்னும் வேகமா நடந்தாதான் நம்ம கம்பெனியோட பேரை நம்ம தக்க வைக்க முடியும். இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆதி சார் சொன்னது கம்பெனியோட பார்வை. உங்கள எத்தனை பேருக்கு அதை புரிஞ்சுக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உங்க பக்கமா உங்கள ஒருத்தரா நின்னு பேசலான்னு இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு உங்க சைடுல என்ன பிரச்சனை? வேலை ஸ்லோவா போகிறதுக்கு என்ன காரணம்? என்னென்ன கஷ்டம்லாம் உங்களுக்கு இருக்கு? ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, மேடம் கேக்குறாங்கல்ல. முதல்ல நீங்க சொல்லுங்க பழனி அண்ணா, எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு மேடம். அவ்வளவுதான் மேடம் முடியும். ஆதி சார் சொல்ற மாதிரி வேக வேகமா ஓடினா குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியாது மேடம். புரியுது பழனி அண்ணா, மத்தவங்களும் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறதையே மறந்துருங்க. உங்க மனசை திறந்து சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்க சைடுல? ஆளுங்க கம்மியா இருக்காங்க மேடம். ஆமா மேடம், அரவிந்த் சார் இருக்கப்ப இதே மாதிரி ஆளுங்க இன்னொரு மடங்கு நம்ம கிட்ட இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க? வேலையை விட்டு. அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னொரு சைட்ல வேலை பாக்குறாங்கம்மா. ராஜசேகரங்கள் வச்சாலு. பழனி அண்ணா, சிமெண்ட் மூட்டை எவ்வளவு இருக்குன்னு ஸ்டாக் பாத்துட்டு வாங்களேன். போங்கண்ணா, எனக்கு ஸ்டாக் எழுதணும், போய் பாத்துட்டு வாங்க. சரி, நீங்க சொன்னீங்களா மேஸ்திரி கிட்ட, அப்புறம் ராஜசேகர் சார் கிட்ட? சொன்ன மேடம், மேஸ்திரி கண்டுக்கிறதே இல்ல. ராஜசேகர் சார் கிட்டயும் சொன்னோம் மேடம், அவர் முத மாதிரி எதையும் கண்டுக்கிறது இல்லைங்க மேடம்.
எப்பயாவது வருவார் மேடம் ராஜசேகர் சார். மேஸ்திரி கிட்ட ஏதாவது பேசுவாரு, அப்புறம் அவர் பாட்டுன்னு போயிடுவார் மேடம். ம் ஓகே, இனிமே இப்படி நடக்காது, அதுக்கு நான் பொறுப்பு. ஆனா என்ன பண்ணா நாம எல்லாரும் சேர்ந்து வேலையை கரெக்டா முடிக்க முடியும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இனிமே எந்த குறைனாலும் என்கிட்ட தயங்காம சொல்லுங்க, நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போறேன். நாளைக்கே இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை எல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம், சரியா? அம்மா, இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாதனால தான்மா வேலை சொன்னீங்க போச்சு. இனிமே பாருங்கம்மா, ஆதி சார் சொன்ன மாதிரி அவர் கேட்ட நாளைக்கு முன்னாலேயே நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துருவோம்மா. இதோ நான் இங்கதான் இருப்பேன், எப்ப வேணாலும் நீங்க என்கிட்ட வந்து பேசலாம். நன்றி. ம். என்ன அப்படி பாக்குற? இல்ல, உனக்கு என்னமோன்னு நினைச்சேன், நீ வேற லெவல் போவே. நீ ஜஸ்ட் என் கூட வரேன்டா நினைச்சேன், ஆனா ஒரு 5 நிமிஷத்துல கூட்டத்தை எல்லாம் உன் பக்கம் சேர்த்துட்ட. இங்க பாரு ஆதி, எப்பவுமே வேலை செய்யறவங்க கிட்ட உங்க வேலைன்னு பேசக்கூடாது. நம்ம வேலைன்னு சொன்னாலே அவங்க மனசு நம்ம கூட நிக்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு உழைக்கிறோம், பசிக்குன்னு ஈஸியா சொல்லிடலாம், ஆனா அது மட்டும் இல்ல, மதிப்பும் வேணும்ல. அதை கொடுக்கறது பசிய தணிக்கிறத விட முக்கியம். அவங்களுக்கு தேவையான ஆட்களை நம்ம கொடுத்துட்டாலே பாதி வேலை முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். காலேஜ்ல படிக்கிற புக்கு மாதிரி இருக்கு. ஆமா, இங்க எப்படி இது? என் வாசுகி, தாம்பாளத்தட்டை எடுத்து வைக்கட்டுமா? அது எதுக்கு? அவர் வீட்ல போய் சம்பந்தம் பேச போறியா? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதயா. இங்க பாரு, அங்க வந்து நான் தான் எல்லாமே பேசுவேன், நீ வெறும் ஆமா சாமி மட்டும் போட்டா போதும். ஏதாவது ஏடா கூடமா பேசி காரியத்தை கெடுத்த அப்புறம் நான் பொல்லாதவளா ஆயிடுவேன். இப்ப மட்டும் பொல்லாதவளா தானே இருக்க. என்னது? நீ சொல்றபடியே நடந்துக்கிறேன்னு சொன்ன வாசுகி. சரி சரி, அந்த கபோர்ட்ல இந்த சாரிக்கு மேட்ச் ஆகுற மாதிரி மெரூன் கலர்ல ஹேண்ட்பேக் எடுத்து வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. காணமே வாசுகி. யோ தேடியா? நான் தான் ஹேண்ட்பேக்னு அது உன் முன்னாடி வந்து நிக்குமா? நல்லா தேடு. கை வைக்காத, அதுல காசு இருக்கு. 4 கண்ணு. என்னத்த எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கு? எல்லாம் நல்ல விஷயம்தான். நாங்க 2 பேரும் இந்த புடவைக்கு மேட்சா எடுக்க சொன்னல, எடுத்துட்டேன். மருமக வந்தாளா, அதான். ஒரு வேலை கூட உருப்படியா செய்யறது இல்ல, எல்லாமே அரகுறை தான். நான் உன்னை என்ன கலர் பேக் எடுக்க சொன்னேன்? மெரூன் கலர்ல எடுக்க சொன்னேன். என்ன கலரு? நீயே பார்த்து சொல்லுமா. இது மஸ்டர்ட். போய் மெரூன் எடுப்ப. ஆண்டவா, அது என்ன கலர்ல இருக்குமோ. அது ஒண்ணும் இல்லடா, உன் கல்யாண விஷயமாதான் ராஜசேகர் அண்ணனை பார்த்து பேசிட்டு வரலான்னு கிளம்புறோம். சொல்லிருக்கலாம்ல, அவர் என்ன பேச போறாருன்னு படபடன்னு இருக்கு. அதான்டா, இதெல்லாம் தள்ளி போடாம முதல்ல அவர்கிட்ட போய் பேசி வீட்லயே மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏன் வெளியில தேடுறீங்கன்னு சொல்லிட்டு வரலான்னு கிளம்புறோம். பயமா இருக்கத்து. என்னடா இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அத்தை நான் விட்டுருவேனா? முறை பையனை கட்டி வைங்கன்னு கேக்குறது தானே முறை. ஊர் உலகத்துல இல்லாததையா கேட்க போறோம்? ராஜசேகர் அங்கிள் பத்தி உங்களுக்கு தெரியுமே, அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அவரை மட்டும் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னா கூட அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அவரு சொன்னா அப்பா தட்ட மாட்டாரு. வாசுகி, எல்லாமே இதே கலர்ல தான் இருக்குது. சரி, இதே எடுத்துட்டு போ. இதுக்கு தான் இப்படி அலைய வெட்டியா? ஆட்டோ வந்துருச்சு பாக்குறேன். உனக்கு கவலையே வேண்டாம் கண்ணு, இந்த அத்தை யாருன்னு நீ பாக்க தானே போற. அத்தை போயிட்டு வந்துடுற. சொல்லு பழனி. சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். ஆதி சாரு சைட்டுக்கு வந்திருந்தாரு.
என்னடா கொஞ்சம் சத்தமா பேசு. அதான் சார், அந்த அரவிந்த் சாரோட வீட்டம்மாவும் வந்திருந்தாங்க. பவித்ராவா? அவ எதுக்கு அங்க வந்தா? சொல்றேன் சார். ஆதி சார் எல்லாரையும் கூப்பிட்டு பவித்ரா தான் இனி சைட் இன்சார்ஜ், அவங்க சொல்றபடி தான் நீங்க நடக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டார் சார். இது எப்பயா? அது சரி, இப்ப நீ எங்க இருக்க? அவங்க போயிட்டாங்களா? சைட்ல தான் சார், தனியா நின்று தான் பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்ற உன் சைட் இன்சார்ஜ்? அதை ஏன் சார் கேக்குறீங்க? எந்த குறையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு அந்த அம்மா கேட்க நம்ம ஆளுங்க வாயை திறக்க யோசிச்சாங்க சார். அதான பார்த்தேன். அந்த பயம் இருக்கணும்ல, நமக்கு விசுவாசமா இருக்கணும்ல. அவ இன்னைக்கு வருவான், நாளைக்கு போவா. அது இல்ல சார். நீ போய் சிமெண்ட் ஸ்டாக் பார்த்துட்டு வான்னு என்ன உள்ள அனுப்பி வச்சுட்டாங்க சார். அதுக்கப்புறமா அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல சார். சரிங்க சார், என்னை தேடி ஆள் அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சிருவாங்க. நான் போறேன் சார், அப்புறமா பேசுறேன் சார். பழனி, எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே போன் பண்ணு. பவித்ரா என்ன சொல்றாளோ அது செய்யற மாதிரி நடிச்சுக்கோ. அவளை நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார், நான் வச்சிடுறேன் சார். சரி. எந்த தெருவாமா? அண்ணே, இந்த தெருதான். அப்படியே போங்க, நேரா போங்க. சரிம்மா. வா பஸ்கி வா. சரி சரி, பூப்பழம் எடுத்துக்கிட்டியா? ஏதாவது மறந்து தொலைச்சிரானே? இல்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். வெயிட்டிங்கா சார்? ஆஹா, அதுக்குள்ள நம்ம விஷயம் ஆட்டோக்காரர் கூட தெரிஞ்சு போச்சே. வெயிட்டிங்கா சார்னு கேக்குறாரு. அண்ணே, இந்த மாதிரி நல்ல விஷயமெல்லாம் பேசி எங்களுக்கு பழக்கம் இல்ல. எவ்வளவு நேரம் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். இந்தாங்க 150 ரூபா. சார் 200 ரூபா கம்மியா கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாது. அட போப்பா, இதுக்கு மேல கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாது. சாவுகிறாக்கி. பவி, பாத்து பாத்து வா. மெதுவா மெதுவா. விஜய், யார் இது? தெரியலையே, மேஸ்திரி கேட்டா தெரிய போகுது. அவர் வந்துட்டு கேட்கலாம். யார் இது? யார் உள்ள இருக்கிறது? யாரங்க? யார் நீ? ஏன் ஒளிஞ்சு நிக்கிற? விஜயா? படிச்சிட்டு இருந்தேன் மேடம். அது என் புக்கு தான். அதுக்கே இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? எங்க அம்மா இங்கே தான் சித்தால் வேலை செய்றாங்க மேடம். நான் காலேஜ் படிக்கிறேன், அம்மா கூட வருவேன். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்பப்போ லீவ் நாள்ல எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற நேரத்துல நானும் வேலை செய்வேன் மேடம். கூட ஒரு ஆள் சம்பளம் கிடைக்கும்ல. வேலை நேரத்துல நான் படிச்சிட்டு இருந்ததை நீங்க பார்த்தா நீங்க எங்க திட்டுவீங்களோன்னு தான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். அண்ணா சார், டைல்ஸ் அப்படி வழியிலே வைப்பாங்க, யாராவது தடிக்க விட போறாங்க. எடுத்து வைக்க சொல்றேன் சார். சரி, நீ பேசிட்டு எடுங்க அத. சீக்கிரம் எடுங்க. என்னன்னா நீங்க? நானும் உன்ன மாதிரி தான் விஜய். படிக்கிறப்போ பார்ட் டைம் போய் தான் கஷ்டப்பட்டு படித்தேன். இன்னைக்கு அந்த படிப்பு எனக்கு கை கொடுத்துருக்கு. நம்மள மாதிரி கஷ்டப்பட்ட, நம்மள மாதிரி லோயர் கிளாஸ் பசங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் விஜய். நல்லா படி. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, சரியா? இனிமே நீங்கெல்லாம் வேலைக்கு வரக்கூடாது. என்ன உன் அக்கா மாதிரி நினைச்சுக்கோ. என்ன தேவைனாலும் என்கிட்ட கேட்கலாம். ஃபீஸ் கட்டணும், டியூஷன் போகணும், எதுனாலும் சரி. இவங்க கிட்ட மனோ விஷயத்த சொன்னா ஒரு வேலை. என்ன விஜய், என்ன யோசிக்கிற? இல்ல மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம். சொல்லு. என்னம்மா சொல்றேங்க விஜி? ஓ, விஜி உங்க பொண்ணு தானா? ஆமாங்கம்மா. டீ எடுத்துக்கலாமா? ஐயோ இல்லங்கம்மா, இது எங்களுக்காக போட்டது. ஏன் எனக்கு தர மாட்டீங்களா? ஐயோ அது இல்லங்கம்மா, எங்களுக்காக போட்ட டீ. அதை கொடுத்தா நீங்க எல்லாம் குடிப்பீங்களா? அட நீங்க வேற. இந்தா குடி. இல்ல மேடம், நீங்க குடிங்க.
இல்ல நீ குடி. ம். சூப்பரா இருக்கு. நீங்களா போட்டீங்க? ஆமாங்கம்மா. மா, விஜயா இனிமே இங்கெல்லாம் வர சொல்லாதீங்க. நல்லா படிக்க வைங்க. ஆமாம்மா, நானும் அதை தான் நினைக்கிறேம்மா. நம்ம நினைக்கிறது எங்கம்மா நடக்குது? நல்லா படிப்பாம்மா. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். நான் தான் எழுத படிக்க தெரியாம தினம் கூலியும் வார கூலியும் வாங்கிட்டு கிடக்குறேன். இவளாவது நல்லா படிச்சு கண்ணாடி போட்ட கம்பெனில மாச சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுறேம்மா. கண்டிப்பா உங்க ஆசைப்படியா வருவா. அதுக்கு மேலேயும் வருவா. நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன், என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப கண்டிப்பா அவளுக்கு செய்வேன்னு. ரொம்ப சந்தோஷமா. நீங்க டீயை குடிங்க. ம். விஜய், நீ ஏதோ சொல்ல வந்தியே? என்ன? இல்ல மேடம், நீங்க அடிக்கடி வருவீங்களான்னு தான். ம், கண்டிப்பா அடிக்கடி வருவேன். ஆனா நீ வரக்கூடாது. ஏதாவது வேணும்னா அம்மா கிட்ட சொல்லி அனுப்பு. நான் ஹெல்ப் பண்றேன். பவி, ஆ, இங்க வாயா, 1 minute. இதோ வரேன். கொண்டாங்க கொண்டாங்கம்மா, நான் வச்சிடறேன். வரேன். இந்தா. யோ, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்ல? எதையும் ராதா முன்ன வச்சு நம்ம பேசவே கூடாது. ஏன்னா நாம வீட்டுக்கு போறதுக்குள்ள நாம இங்க பேசின விஷயம் எல்லாமே சீதா காதுக்கு போய் சேர்ந்துரும். புரியுதா? ஐயோ வாசுகி, உன் பிளான் எல்லாம் யோசிச்சா புல்லரிக்குது வாசுகி. ஆனா பாரு, நான் பிளான் பண்ண, நீயே சொல்லிட்ட. எனக்கு தெரியும் நீ என்ன யோசிச்சிருப்பன்னு. எனக்கு நல்லாவே புரியுது. ஒழுங்கு மரியாதையா வாய மூடிட்டு என் பின்னாடி வா. கேடு அந்த 50 ரூபாவை. எந்த 50? அந்த ஆட்டோக்காரர்கிட்ட ஆட்டைய போட்டல, அந்த 50 ரூபா. ஏங்க, போன் பேசுனதுல இருந்து ஒரே டென்ஷனா இருக்கீங்க. காஃபி எடுத்துட்டு வரவா? கொண்டு வந்து தலையில ஊத்து. அந்த பவித்ரா இல்ல, பவித்ரா அவ தான் சைட் இன்சார்ஜா. ஆதி அவளை சைட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கா. அப்ப நான் பைத்தியக்காரனா? ஏங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? பவித்ரா கொஞ்சம் வெளியே வந்தா ரிலாக்ஸா இருக்கும்னு ஆதி தம்பி கூட்டிட்டு வந்திருக்கலாம். நீங்க ஏங்க இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க எல்லாம் டென்ஷனா இருக்கிறத அந்த டென்ஷன் பாத்துச்சுன்னா அந்த டென்ஷனே டென்ஷன் ஆயிடும். போங்க. அவளுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னா பார்க் இருக்கு, பீச் இருக்கு, தியேட்டர் இருக்கு. இரும்பு அடிக்கிற பற்றையில ஈக்க என்ன வேலை? சைட்டை இவ்வளவு நாளா நான் தானே பாத்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல? எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து இவதான் சைட்டுக்கு இன்சார்ஜ்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி விடுங்க, பேசிக்கலாம். நீ சும்மா இரு. ராஜசேகரனா, வணக்கம். வாங்க. அண்ணே, டென்ஷனா இருக்கீங்க போல. இவ்வளவு டென்ஷன் ஆகி என்னென்ன பண்ண போறீங்க? நான்லாம் கல்யாணம் ஆனதுல இருந்து எதுக்கும் டென்ஷன் ஆகுறது இல்லண்ணே. இந்தாங்கம்மா, பூ, பழம், இனிப்புகள். சொல்லுங்க, வீடு தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அண்ணா, கொஞ்சம் தனியா பேசணும். சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க. நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணி. அண்ணா, சங்கவி பாப்பா மேல இருக்கா? அவ வெளியே போயிருக்கா. என்ன விஷயம்? இல்லண்ணே, கொஞ்சம் பர்சனலா பேசணும். வாங்க, மாடிக்கு போலாம். உட்காருப்பா. நான் நிக்கிறேங்க, அதுவே பழகிருச்சு. ராஜசேகரண்ணா, அன்னைக்கு கீர்த்தியோட கல்யாண விஷயமா பேச வந்தீங்கல்ல? ஆமாமா,
இந்த காலத்து பொண்ணுங்க கல்யாணம் வேணும் வேணாம் அப்புறமா பண்ணிக்கிறேன்னு நேரத்துக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட்டிக்க போறவ அவளே தயாரா இருக்கா. நல்ல வரன்லாம் வந்துட்டு இருக்கு. சட்டுப்புட்டுன்னு முடிச்சா நல்லது தானே. நல்ல எண்ணத்துல தான் நான் பேச வந்தேன். ஆனா அங்க முட்டுக்கட்ட போட 2 பேர் இருக்காங்களே. சரி, நீங்க என்ன விஷயமா பேச வந்தீங்க சொல்லுங்க. உங்க நல்ல எண்ணம் புரியுது ராஜசேகரன். ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் தடுக்கிறதுக்குனே இந்த பவித்ரா இருக்கிறா. கரெக்டா சொன்ன. இதுல ஆதி வர கூட்டு சேர்த்துக்கிறா அவ. உங்கள மாதிரியே எனக்கும் கீர்த்திக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு தான் ஆசை. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதானே உங்க கவனத்துக்கு கொண்டு வரணும்னு வந்தேன். ஏன்னா எங்க குடும்பத்து மேலயும் கீர்த்தி மேலயும் உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு. அண்ணே, கீர்த்தி கண்ணும் என் பையன் மனோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. நிஜமாவா? இப்ப கூட கீர்த்தி கண்ணு தான் எங்களை வழி அனுப்பி வச்சா. ராஜசேகர் அங்கிள் கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லுங்க அத்தன்னு. அண்ணே, பொறப்படி பார்த்தா கீர்த்தியும் மனோவும் கட்டிக்கலாம் தானே? அதை மறுக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க அண்ணன். தாமோதர் அண்ணனுக்கு கீர்த்திய பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு தான் ஆசை. ஆனா அசல்ல மாப்பிள்ள பார்த்தா இதெல்லாம் நாம எதிர்பார்க்க முடியுமா? கீர்த்திய மனோவுக்கு கட்டி வச்சா உரிமையா என் பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கதான் இருக்கணும்னு தாமோதர் அண்ணன் ஆர்டர் போடலாம்ல. கீர்த்தி யாரை கட்டிக்கிட்டா நமக்கு என்ன? என் பொண்ணு சங்கவி ரூட் கிளியர் ஆச்சுன்னா எனக்கு அதுவே போதும்ல.